அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கி வந்து நம்ம டீம் எல்லோரும் வந்து எங்கள் மகாபலிபுரம் வந்திருக்கோம் நம்ம. ஸோ இங்கே என்னென்னா இன்றைக்கி நிறைய பீப்புள்ஸ் நான் முஸ்லீம்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களோட மைண்டில் வந்து இஸ்லாம்னா என்ன நினச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைடு வந்து இஸ்லாம் வந்து எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இப்போ. ஸோ அவங்களோட மைண்ட் தாட்டில் வந்து இஸ்லாம்லாம் என்ன நினச்சிருக்காங்க, முஸ்லீம்னா யார், இந்த மாதிரி கேள்விகளை வந்து அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு சிறிய விளக்கங்களும் சில புத்தகங்களும் நான் கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நம்ம வந்து ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்க போகிறோம். நீங்கள் இஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்குங்க, அதை மட்டும் இஸ்லாம். இஸ்லாமியர் வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஒரு அங்கத்தினர் தாங்க. அவங்க வேறையாக நம்ம நினைக்கலைங்க. அவங்கெல்லாம் நம்ம எல்லாமே ஒன்று தாங்க. அது யார் அந்த மாதிரி வெவ்வேறு பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனால் மதத்தால் சில கோட்பாடுகள் வெவ்வேறு இருந்தாலையும் ஆனால் நமக்குள்ளே இருந்து கடவுள் நெறி ஒன்று தர்மத்தை தான் சொல்லுதுங்க. யாரும் போய் அவங்கள அடிங்க, கொலை பண்ணுங்க, குத்துங்க யாரும் எந்த மதமும் சொல்லலை. எல்லா மதமும் ஒரு வழியை தான் காட்டு. மனிதனாக பார்த்து தனி வழி ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இஸ்லாமியர், இந்து, கிறிஸ்துவர் எல்லாமே ஒன்று தான் என்னை பொறுத்தவரைக்கும். ஓகே சார். மற்றபடி அவங்க வேறு நம்ம வேறு யாருமே இல்லை. எல்லாரும் இந்தியா ஒரு நாடாக நம்ம போட்டுறப்போ இந்த உலகமே ஒரு நாடுங்க. இப்போ நான் வந்து கர்நாடகாவில் இருக்கிறேன், ஆந்திராவில் இருக்கிறேன், ஹைதராபாத்தில் இருக்கேன், குஜராத்தில் இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம எல்லாம் இந்தியன்ஸ். ஆனால் இந்தியா, அமெரிக்கா, பாகிஸ்தான், சைனா, ஜப்பான் எல்லாமே இந்த அண்டத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்று தான். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சரி சார். இது மாதிரி இப்போ ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு கடவுள் கொள்கைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இஸ்லாமிய கடவுள் கொள்கையை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா, இல்லை சல் நபிகளை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்குங்க. இருந்தாலும் சல் நபி இஸ்லாமியருக்காக தனி காற்று, வானம், பூமி எதுவுமே படைக்கலை, எல்லாருக்கும் படைச்சிருக்காரு. அதே இந்து கடவுள் நீங்கள் எடுத்தீங்களே, யாரோ சிவனோ கிருஷ்ணன் யாரோ ஒருத்தர் இருக்கார். அவரும் வந்துட்டு இது இந்துங்களுக்காக, இது இஸ்லாமியத்திற்காகன்னு படைக்கலை. ஏசுநாதரும் அதே தான். தனித்தனி யாரும் படைக்கலை, நம்மளா பார்த்து பிரிச்சுன்னு இருக்கோம், அவ்வளோதான். மழை எல்லாருக்காகவும் பெய்யுதுங்க. கண்டிப்பாக காற்று எல்லாருக்காகவும் வருதுங்க. நீங்கள் இதே இடத்துல நீங்கள் சுவாசிக்கிற அதே ஆக்சிஜன் தான் நானும் சுவாசிக்கிறேன். அதில் என்ன வித்தியாசம் வரப்போகுதுங்க? இருக்குங்களா? எல்லாம் ஒன்று தாங்க. உங்களுக்கு முடி வேறு எங்கே தான் வருதா? இல்லை, எனக்கும் தலையில் தான் வருது. உங்களுக்கு எங்கெங்கே முடி இருக்கோ அங்கெல்லாம் அங்கத்துலேயும் இருக்குங்க. ஸோ கடவுள் வந்து ஒருத்தர் தான் கடவுள். அதனால தான் எல்லோரும் ஒரு மாதிரி படைச்சிருக்காரு. ஜப்பானில் இருக்கிறவங்களுடைய அந்த அமைப்பு தோற்றம் வேறு இருந்தாலையும் ஆனால் எங்கெங்கே முடி வரணும், எங்கெங்கே கண்ணு வைக்கணும், எங்கெங்கே காது வைக்கணும் கரெக்டாக வச்சுருக்காரு. ஸோ ஒன்று தான் கடவுள் ஒருவன். மேனுஃபேக்சரர் ஒருத்தர் தான். ஒரு மேனுஃபேக்சர் ஒருத்தர் தான். ரொம்ப நன்றி சார். உங்களோட மைண்டில் நீங்கள் இஸ்லாம்னா என்ன நினச்சிருக்கின்றதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இல்லை, நான் இஸ்லாம் இந்து அப்படின்லாம் எதுவும் பார்க்கல. மக்கள் தான் பார்க்குறேன். ஸோ இந்தியாவில் அந்த மாதிரி எதுவும் வேறுபாடு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நானும் அந்த மாதிரி யாரையும் பார்க்கல. எல்லாம் ஈக்குவலாக தான் பார்க்குறேன். ஈக்குவலாக. ஓகே. இவர்கள்ட்ட நீங்கள் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? எல்லாரும் ஒன்றா வாழ்கிறோம், மக்கள் மாதிரி. ஓகே, இல்லை எல்லாம் ஓகே. ஈஸியாக மிங்கிள் ஆக முடியல அவங்களோட. அதை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எங்கள்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், நிறைகள் இருந்தாலும் சொல்லலாம். ஸோ அதை நாங்கள் திருத்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அதனால தான் நாங்கள் வந்து கேட்குறோம். இல்லை, கொஞ்சம் நீங்களாம் ஒரு குரூப்பாக இருப்பீங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் குரூப்பாக தான் போவீங்க, நாங்கள் செப்பரேட்டாக போயிட்டு செப்பரேட்டாக வருவோம். அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. இவங்க இப்போ முஸ்லீம்கள் மத்தியில் வந்து வணங்கக்கூடிய கடவுள் இருக்காங்களா? முஸ்லீம் கடவுளையா? முகமது நபிகள்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட்டு எந்த கடவுளும் ஸ்பெசிஃபிக்காக தெரியல. ரொம்ப தேங்க்யூ. இஸ்லாமியர்களை பற்றி, முஸ்லீம்களை பற்றி உங்களோட மைண்டில் நீங்கள் உங்களோட உள்ளத்தில் என்ன நினச்சிட்ருக்கீங்க? இவர்கள்னால் இப்படிப்பட்டவர்கள் ஒரு தாட் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ உங்கள் தாட்டை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டுனா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளோ இல்லை குறைகளோ நாங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? முஸ்லீம்ஸை பற்றி நீ சொல்லணுன்னா, நான் படித்ததே ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் தான். பெரம்பூரில் ஜமாலி ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு 99% வந்து முஸ்லீம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். என் ஒய்ஃபை மேரேஜ் பண்ணி வச்சு தான் ஒரு முஸ்லீம் தான். அவங்க பார்த்து செலக்ட் பண்ண தான் என் ஒய்ஃப். என் ஃப்ரெண்டோடைய மிஸ்ஸஸ் அவங்க நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சொல்லிக்கினேன், நீ என் ஒய்ஃபை நீ செலக்ட் பண்ணு, அப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு. நான் பார்க்காம அவங்க போய் பார்த்தா மேரேஜ் பண்ணேன். முஸ்லீம்ஸ்ன்றவங்க எல்லாருமே, அதாவது இப்போ 2 விதம் இருக்குது இல்லைங்களா? உருது ஸ்பீக்கிங் இருக்குது, தமிழ் ஸ்பீக்கிங் இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உருது ஸ்பீக்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழ் ஸ்பீக்கிங் வந்து கலாச்சாரத்தை நம்ம இந்தியன்ஸோட கலந்து வரும். சரி, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அதை இல்லை சார், நீங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சதை சொல்லுங்கள், நாங்கள் அடுத்து அதுக்கு விளக்கம். இல்லை, உண்மை அதானா? இல்லை, ஆக்சுவலி இன்டர்வியூவில் நான் பேசுகிறேன் வந்து இது அவங்க இல்லைம்மா. இஸ்லாமியர்ன்ற அடிப்படையில் என்னென்னா எல்லாரும் ஒன்று தான். மொழியை கொண்டு மக்கள் மத்தியில் வேற்றுமை கிடையாது. மக்கள் நம்ம எல்லாரும் ஒரு தாய் ஒரு மக்கள் தான். ஓகேவா? அது மொழியை வைத்து நம்மளை பிரிவுகள் காண முடியாது. சில பேரோட கலாச்சாரங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், அவ்வளோதான். முஸ்லீம்ஸ்ன்றது வந்து நம்ம எல்லாமே சகோதரர் தான். கண்டிப்பாக. இந்தியன்ஸில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ லாங்குவேஜஸ் பேசுகிறான், எவ்வளோ அதர் லாங்குவேஜஸ் மேன் பவர்ஸ்லாம். அந்த ஸ்டைலிஷில் பார்க்கும்போது இது பெஸ்ட் இல்லை உங்களுக்கு.
முஸ்லீம் இந்துஸ்ன்றதை விட இந்தியான்றது ஒன்று தான். நம்ம எல்லாம் அந்த ஒரு ஃப்ளாக் கீழே தானே இருக்கிறோம். அதில் ரொம்ப சந்தோஷம் தானே. ரொம்ப சந்தோஷம். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப வேணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு கடவுள் கொள்கை இருக்கும். இந்து மதம்னா அதுக்குன்னு ஒரு கடவுள் கொள்கை, கிறிஸ்தவம்னா அதுக்குன்னு ஒரு கடவுள் கொள்கை, இஸ்லாம்னா அதுக்குன்னு ஒரு கடவுள் கொள்கைகள் இருக்குது. ஸோ அந்த கொள்கையை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? இஸ்லாமியர்கள் யாரை வணங்குறாங்க, அவங்க என்ன வழியில் போயிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். முகமது நபி வணங்குறாங்க இல்லைங்களா, அல்லான்றதை வணங்குறாங்க. சொல்லி உருவ வழிபாடு இல்லாமல் அவங்க வணங்குறாங்க. ஸோ இது அதுதான் அக்செப்ட் தெரிஞ்ச விஷயம். இப்போ எங்களுதில் வந்து நாங்கள் உருவ வழிபாடு டிஃப்ரெண்ட்டாக நிறைய சாமியை கும்பிட்றோம். எனக்கே பிடிச்சது வந்து முஸ்லீம்ஸில் ஒரே கடவுள் ஒரே தேவன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரே கொள்கை ரீதியாக அவங்க இது பண்ணுறத விட்டு அது நல்லா இருக்குது. ரொம்ப நன்றி சார் உங்களுடைய தாட்ஸ். முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள்னு சொல்கிறாங்கல்ல, இவங்கன்னா உங்களோட மைண்டில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? இவங்களாம் யார் என்ன நினச்சிருக்கு? இந்த இந்தியாவில் வந்து எல்லோரும் ஒரு அண்ணன் தம்பி ஒரு சகோதரத்தோட எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதுதான் அது நம்ம சகோதரத்தோடு தான். அதில் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை. நம்ம எல்லோரும் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிலேருந்து வந்த சகோதரிகள் தான். நீங்கள் இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிருங்க? ஸ்பெஷலானா இப்போ எங்கள்கிட்ட எதாவது நிறைகள், அதாவது வந்து எங்கள்கிட்ட எதாவது திருத்திக்க வேண்டியது எங்கள்கிட்ட இருக்கா, இல்லை எங்கள்கிட்ட இருந்து எதாவது நல்ல விஷயங்கள் எதாவது பார்க்குறீங்களா? இந்த மாதிரி உங்களோட மைண்ட் தாட்டில் முஸ்லீம்கள்லாம் இப்படிப்பட்டவங்கன்ற மாதிரி எதாவது இருக்கா? எல்லாமே ஒத்தமாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அந்த இதில் நமக்கு அது தெரில எப்படி சொல்கிறதுன்னு. எல்லோரும் இந்தியாவில் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், அவ்வளோதான். ஒற்றுமையாக தான் எல்லோரும் விரும்புகிறோம். நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம். அடுத்து வந்து இஸ்லாமியர்கள்னு சொல்கிறோம்ல, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் கொள்கை இருக்குது. இந்து மதத்தில் ஒரு சில கடவுள் கொள்கை, கிறிஸ்தவ மதத்தில் ஒரு கடவுள் கொள்கை, இஸ்லாமியர்களுக்கும் ஒரு கடவுள் கொள்கை இருக்குது. இந்த மாதிரி இந்த கடவுள் கொள்கைன்ற விஷயத்தில் உங்களுக்கு இவங்க யாரை வணங்குறாங்கன்ற உங்களுக்கு ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருக்கா? முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய கடவுளை பற்றி அது தெரில நமக்கு எப்படி சொல்கிறேன்னு. அதை பற்றி தெரியல. ரொம்ப நன்றி சார். முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள்னு சொல்கிறாங்களே, இவங்களை பற்றி உங்களோட மைண்ட் தாட்டில் இவங்கன்னா இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாட் இருக்கும். ஸோ அதை பற்றி எங்களுக்கு உங்களுடைய இது தேவை. முஸ்லீம்கள்னால் நான் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பள்ளிவாசல் பக்கத்தில் தான் இருந்தேன். அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. அந்த தொழுகிறதுலாம் கரெக்ட் டைத்தில் தொழுதிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாதோட வாழ்வாங்க. அப்புறம் நான் ரம்ஜானா பிரியாணி கண்டிப்பாக தருவாங்க. அதனால தெரியும். நோம்பு கஞ்சி நிறையா சாப்பிட்ருக்கேன். பட் அவ்வளோதான். சரி, ரெண்டாவது வந்து இப்போ ஒவ்வொரு மதங்கள் இருக்குது. இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு மதங்களுக்குன்னு ஒரு கடவுள் கொள்கைன்னு ஒன்று இருக்குது. இந்துக்களாக இருந்தால் அவர்களுக்குன்னு ஒரு கடவுள் கொள்கை இருக்குது, கிறிஸ்தவர்கள்னால் அவர்களுக்குன்னு ஒரு கடவுள் கொள்கை இருக்குது, அது மாதிரி இஸ்லாமியருக்குன்னு ஒரு கடவுள் கொள்கை. அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? இதை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? அவங்க வந்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாடுன்னு இல்லை, அவங்க வந்து உருவம் இல்லாத வழிபாடு கும்பிட்றாங்க. பட் அதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. ரொம்ப தேங்க்யூ சார் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. இதெல்லாம் உங்களுடைய மைண்ட் தாட்டில் இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அடுத்து உங்களோட எங்ககிட்ட திருத்திக்க வேண்டிய விஷயம் எதாவது நீங்கள் வச்சுருப்பீங்க, நிறை குறைகள் இருக்கும், அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அதாவது இஸ்லாமியர்கள் பார்த்தா எல்லா டீம்லேயும் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருப்பான். எப்படி பார்த்தோன்னா எல்லாமே பகிர்ந்துருப்பாங்க எங்கள் கூட. ஆனால் என்னென்னா அவங்க நோன்பு இருக்கும்போது நோன்பு கஞ்சிலாம் எடுத்துன்னு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஒற்றுமையாக இருப்போம். ஆனால் உங்கள்கிட்ட என்ன குறைபாடுனா எங்களை மசூதிக்குள்ளே சேர்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆஃப் லோயரில் வந்தால் அது எதனால தெரியல, உங்கள் வழிபாடுன்னு நினைக்கிறேன். அந்தமாரி அதுதான் ஒரு குறைபாடு. உங்களுக்கு வந்து மசூதிக்குள்ளே கட்டிந்து இந்த மாலை போட்டிருந்தா நீங்கள் உள்ளே சேர்க்க மாட்டீங்க. சரி, உங்களுடைய வந்துக்கிறேன் நான் உள்ளே சேர்க்கல. உங்களோட கேள்வி அதுக்குள்ளே விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு கடவுள் கொள்கைன்னு ஒன்று இருக்குது. இந்து மதம்னா ஒரு கடவுள் கொள்கை, கிறிஸ்தவம்னா ஒரு கடவுள் கொள்கை இருக்குது. இஸ்லாமிய கடவுள் கொள்கையை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? அவங்க டெய்லியும் நல்லா ப்ரே பண்ணுறாங்க. இப்போ எங்கள் மதத்தில் பார்த்தா நானே எனக்கு அவ்வளோ கோயிலுக்கே போக மாட்டேன். நான் இது வரைக்கும் சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட போனது. இப்போ வந்து நான் அவ்வளோ கோயிலுக்கெல்லாம் போகிறது. எப்போயாவது ஃப்ரெண்ட்ஸு கூட அதுவும் இது பொதுவாக சொன்னால் சைட் அடிக்க போவோம் தான். மற்றபடி நீங்கள் பார்த்தா எல்லா வயசு பஸ்லேருந்து எப்போவுமே காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, கரெக்டாக 3 வேளை தவறாமல் தொழில் பண்ணுறீங்க. அது உங்கள்கிட்ட பொறுத்தது எனக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணி. இஸ்லாமியர்கள்னால் யாருன்னு நினச்சிட்டு இருக்குங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் பேரை கொஞ்சம் சொல்லிக்கோங்க. என் பேர் அருணுங்க, சென்னை தான். முஸ்லீம்ஸெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதுக்காக தப்பு செய்கிறவங்க தான் முஸ்லீம்ஸ் மட்டும் சொல்லக்கூடாது. அவங்க தான் நல்லதும் செஞ்சுருக்காங்க. இந்த சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அவங்க தான் 70% அவங்க தான் செஞ்சுருக்காங்க. கவர்மெண்ட் கூட செய்யலை. இதுதான் உண்மை. அடுத்து ரெண்டாவது என்னென்னா, ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு கடவுள் கொள்கைன்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்து மதம்னா அதற்குன்னு ஒரு கடவுள் கொள்கை இருக்கும், கிறிஸ்தவம்னா அதற்குன்னு ஒன்று இருக்கும், நம்ம இஸ்லாத்துக்குன்னு ஒரு கடவுள் கொள்கைக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? இஸ்லாமியர்கள் இதை வணங்குறாங்க அப்படின்னு. கடவுள் எல்லா கடவுளும் நான் சமமாக தான் வணங்குவேன். இதுன்னு எனக்கு கிடையாது. இல்லை, சமம்ன்றது நாங்கள் ஒன்றும் சொல்லலாம். என்ன தெரியுன்றது தான் எனக்கு கேள்வி. எனக்கு மதத்தை பற்றி எவ்வளோ தெரியாது. சரி, எப்பவும் ஒரே மாதிரி வேறு மாதிரி தான். ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களோட விஷயம். இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள்னு சொல்கிறாங்கல்ல, இவர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியுன்ற விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் பேரை சொல்லிட்டு. என் பேர் துரை.
என்ன தெரியும்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் முஸ்லீம் தான். ஸோ அதனால் நான் இதுக்கெலாம் போயிருக்கேன். பள்ளிவாசல் தானே, பள்ளிவாசல்லாம் போயிருக்கேன். ஸோ நானும் தொழுகைலாம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எந்த மத வேறுபாடும் எனக்கு கிடையாது. அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னால எனக்கு அந்த மாதிரி தொழுகை அதுக்கெலாம் போயிருக்கேன் நான். ஸோ எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரியாணி நல்லா செய்வாங்க முஸ்லீம். ஸோ அது எதுனாலும் நல்லா சாப்பிடுவான். அது வேறு என்ன, எனக்கு வந்து அவங்க இதில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே மனிதர்கள். அவ்வளோதான். வேற்றுமை இல்லைன்றதை நம்ம இந்திய நாட்டோட ஒரு கொள்கை. என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, தெரிஞ்சுக்கிறதுல என்ன வருது அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே. என் ஃப்ரெண்டு முஸ்லீம். எனக்கு வந்து முஸ்லீம்னா ஃபஸ்ட்டு என்னோடய பர்சனல் தாட் இது. ரொம்ப பிரேவாக இருப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. அது எந்த கரெக்டாக தப்பாக தான் எனக்கு தெரியாது. ரொம்ப பிரேவாக இருப்பாங்க அப்படின்றது எனக்கு வந்தது. அது மாதிரி ஒரு விஷயம் பிடிக்காத விஷயன்றது அவங்க அந்த லேடிஸ் வந்து அந்த பர்தாலாம் போட்டு அது வந்து எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணும். எல்லோரும் எஜுகேஷன் கொடுத்து எல்லாரையும் இது பண்ணலாம் அப்படின்றது தோணும். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு வந்து இப்போ வந்து ஒவ்வொரு மதங்களுக்குன்னு ஒரு கடவுள் கொள்கை இருக்குது. இந்து மதம்னா அதற்குன்னு ஒரு கடவுள் கொள்கை, கிறிஸ்தவம்னா அதுக்கு கடவுள் கொள்கைகள்னு ஒன்று இருக்குது. ஸோ இஸ்லாமிய கடவுள் கொள்கையை பற்றி எதாவது உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, தெரியுமா? யாரை வணங்குறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? எனக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து இது எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மனுஷன் வந்து ஏர்லியர் ஸ்டேஜஸில் வந்து அவனோட வேலையை வந்து தொழுகை மட்டும்தான் பண்ணோம். அவன் வந்து டெய்லியும் எழுந்துச்சி தொழுகை பண்ணணும், திருப்பியும் தொழுகை பண்ணணும், சாப்பிடணும், திருப்பி தொழுகை பண்ணணும், அப்படி தான் இருந்தது. அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தது. ஓகே, நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ நாள் தொழுகலாம், ஒரு 5 தடவை 50 தடவைலாம் இருந்தது ஒரு காலத்தில். அது அப்புறம் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணது தான் நபிகள் நாயகம் அப்படின்றது எனக்கு தெரியும். அது கரெக்டாக உண்மையானு தெரியல. ஸோ அதை வந்து அப்புறம் தான் அது 5 ஆச்சு. ஸோ ஒரு நாளைக்கு 5 தடவை தொழணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எனக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிட்டு? சேம் கொஸ்டின் தான். ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு தேவை. பொதுவாக முஸ்லீம் அப்படின்ட்டு எந்த பர்டிகுலர் கொள்கை இந்த மாதிரி எதுவும் இல்லை. அவங்க மேலே எந்த முஸ்லீம்னா இப்படி தான் இருப்பாங்க, கிறிஸ்டின்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்லாம் எதுவும் எனக்கு என்னுடைய அபிப்பிராயம் எதுவும் இல்லை. ஆனால் முஸ்லீம்னா அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒற்றுமை இருக்கும். இப்போ இந்துன்னா கூட பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமும் ஏதோ திட்டியோ பேசியோ அது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. வேலிட் பாயிண்ட். இந்து கூட அப்படி பக்கத்து வீட்டுக்காரனோட பேசிக்குவாங்க, ஆனால் அடுத்த நாள் சண்டை போடுவாங்க. ஆனால் சும்மா கூட நான் பேசியோ சண்டை போட்டோ நான் பார்த்ததே கிடையாது. முஸ்லீம்குள்ளே ஃபுல்லாக ஒற்றுமையாக இருப்பாங்க, சகஜமாக எல்லாருக்கூடையும் பழகுவாங்க. அதனால பார்த்துருக்கேன். கடவுள் கொள்கையை பற்றி என்ன நினைக்கிறேன்? கடவுள் கொள்கை எல்லாம் யாரை வணங்குறாங்க, என்ன ஏதுன்னு தெரியுமா? ஐடியா இல்லை. உங்களோட நான் ஸ்கூலில் வந்து படித்தது எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருந்திருக்காங்க, காலேஜில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு டிஃபென்ஸ் அதனால் எனக்கு வந்து ரொம்ப டிஃபென்ஸ்லாம் கிடையாது. வந்து ரொம்ப இருக்கட்டும். சரி, அதனால் வந்து பெரிய வேறுபாடெலாம் எனக்கு கருத்து வேறுபாடெலாம் இல்லை. இந்த மாதிரி அவங்ககிட்ட நெருங்கி பார்க்கணும், பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணணும், அது மாதிரிலாம் உனக்கு இல்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது, இந்த காலத்தில் எனக்கு ஒன்றும் தெரியல. மேபி இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப குறைஞ்சிரும். அப்படி ஒன்று நீங்கள் கேட்குற கேள்வி இதெல்லாம் உங்களுக்கே தோணாது, ஆகிடும். ஓகே, எனக்கு வந்து கடவுள் வழிபாடு பற்றி கேட்குறீங்க. எனக்கு அவ்வளோ எனக்கு தெரியாது. சரி, இதெல்லாம் நபிகள் நாயகம் பற்றி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் சொன்னது 4 விஷயங்கள் கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். எனக்கு முஸ்லீம்ஸ், என் பேர் டேனியல். எனக்கு வந்து முஸ்லீம்ஸ் பற்றி என்ன தெரியும்னா, அவங்க வந்து எப்போவுமே மெக்கா மெதீனா வந்து எப்போயாவது லைஃப்பில் ஒரு தடவை போகணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரைடே வந்து இதுக்கு நமாஸ்க்கு போவாங்க. அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நவடேஸ் பார்த்திங்கன்னா இன்டாலரன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் அப்படி எதுவும் பார்த்ததில்ல. அது ஒரு சில பேர் அவங்களாம் க்ரியேட் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறேன், பாலிடிக்ஸ்க்காக. ஸோ அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க, இந்த ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே. ஸோ அப்படி தான் எப்போவுமே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு ஃபரீத் கான் ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்காரு, நாங்களும் இன்ஸ்பயர்டு. ஸோ ஐ திங்க் நம்ம வந்து எல்லாமே எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும். வேறு என்ன கொஷின்ஸ் கேட்டிங்க நீங்கள்? கடவுள் கொள்கையை பற்றி. கடவுள் கொள்கை தான் முகமது நபி வந்து ஐ திங்க் ரொம்ப அவருக்கு தான் தெரியும். யாரை கடவுள்னு வணங்குறாங்க ஏதாவது தெரியுமா? ஆஸ் அ கிறிஸ்டினா நீங்கள் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க முஸ்லீம்ஸ் வந்து அல்லாவை வர்ஷிப் பண்ணுறாங்க.
ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவங்க புக்கில் வந்து ப்ராஃபெட் மாதிரி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து இஸ்லாமியர்கள்னால் உங்களோட மனதில் ஒன்று இருக்கும், முஸ்லீம்கள்னால் இப்படிப்பட்டவங்க, இஸ்லாமியர்கள்னால் இப்படிப்பட்டவங்க. ஸோ உங்களோட அடிப்படையில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, இஸ்லாம்னா என்ன நினச்சிருக்கீங்க? எனக்கு அந்த மாதிரி பாகுபாடு உண்மையிலேயே இல்லை சார், நான் பாகுபாடுன்னு நான் கேட்கல. ஸோ ஒரு உங்களோட இஸ்லாம்னு சொன்னோன்னா உங்களுக்கு என்ன? எனக்கு இஸ்லாம்னு சொன்னோடனே வந்துட்டு பேர் என்ன தோன்ற விஷயம் வந்துட்டு பேர் என்ன அவங்க தொழுவுற முறை அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். 5 வேளை தொழுவாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இஸ்லாம் நினச்ச உடனே எனக்கு அதுதான் தோணுது, டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அடுத்து வந்து இப்போ முஸ்லீம்கள் வந்து அல்லாஹ்ன்ற ஒரு கடவுளை வந்து வொர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ரொம்ப தெரியாது. பட் வந்துட்டு உருவ அடிப்படையில் தான் முன்னெல்லாம் வந்துட்டு சாமியாக கும்பிட்டாங்க. கடவுள்னா சன்னு, மூணு அந்த மாதிரி அந்த உருவமே இல்லாத இதுதான் வந்துட்டு அல்லான்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சம் சூப்பர் பவர், அது அவ்வளோதான். சரி, ரெண்டாவது ப்ராஃபட் முகமது கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்லாத்துக்கு வந்து முக்கியமான ஒரு ப்ராஃபட் முகமது, அவரை பற்றி உங்களுக்கு என்ன? அவரை பற்றி தெரியாதுங்க, சாரிங்க. ரொம்ப தேங்க்யூ சார் உங்களோட வீடியோ. சகோதர அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தாவா டூர்னு சொல்லிட்டு மகாபலிபுரம் போயிட்டு இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோஸ் பார்த்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் போயிட்டோம். அங்கே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இன்றைக்கி நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து என்ன அறிஞ்சு வச்சுருக்காங்க இஸ்லாத்தை பற்றி. அதே மாதிரி இஸ்லாத்தை பற்றி தவறாக எண்ணம் வந்து அவங்களுக்கு உள்ளே இல்லை அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் கேட்டிருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து குரானும் அப்புறம் வந்து புக்ஸ்லாம் கொடுக்கும் போது அவங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து பேசும்போது இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது இன்னும் ஒரு சில விஷயங்களை அவங்கள்ட்ட பேசும்போது தெரிஞ்சுது அவங்க வந்து என்ன மாதிரி அவேர்னஸில் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறைவன் ஒருவன்றதுல வந்து ஒரு டவுட்டும் அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பேசும்போது நான் ரெண்டு பேர்கிட்ட கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வந்து ஒரு மனிதர் தானா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து என்ன கேட்குறாங்க. ஏன்னா நம்ம விளக்கம் கொடுத்த பிறகு அதை வந்து கேட்குறாங்க, சொல்ல முடியாது. அதே அல்லாஹ் யார், அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் என்பது ஒரு இறைவன் ஒருவனே, தி காட் அப்படின்றது அந்த விளக்கம் கொடுத்தாவே வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து ஓப்பன் ஆகிடுது. அது வரைக்கும் அவங்க இன்னொன்று நினச்சிட்டு இருக்காங்க, அல்லான்றது ஒரு தனி கடவுள், ஒரு அரபு நாட்டிலேருந்து புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு தனி வழிபாடு, முகமது நபிகள் நாயகம் தான் வந்து இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த இதை வந்து உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. ஆனால் அல்லாஹ் என்பவன் யார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து மைண்ட் ஓப்பன் ஆகிடுது. இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு ஓப்பன் ஆகுது. முஸ்லீம் அப்படின்னா என்ன, அரபி வார்த்தை தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 விஷயம் சொல்லும் போதே அவங்களுக்கு ஃபுல்லாக மைண்ட் ஓப்பன் ஆகிடுது.